நம்ம லெசன் 45ல இருக்கோம். ஸோ லெசன் 45 கவுண்ட் டவுன் லேட்ச். ஸோ java.util.concurrentல அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே கவுண்ட் டவுன் லேட்ச்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சிங்க்ரனைசேஷனுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். கவுண்ட் டவுன் லேட்ச் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்க்ரனைசேஷன் எய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் will allow one or more threads to wait until a set of operation being performed in other threads to complete. ஸோ ஒரு த்ரெட்டை ஒன் ஆர் மோர் த்ரெட்ஸை வந்து வெயிட் பண்ண வைக்கும். வெயிட் பண்ண வச்சுட்டு அதர் த்ரெட்ஸோட ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே இந்த வெயிட்டிங் த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்படி இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு புரிஞ்சிடும் கவுண்ட் டவுன் லேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு மெயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரோக்ராம் நேம் வந்து கவுண்ட் டவுன் லேட்ச் example.java. ஸோ கீழே தான் அதோட கிளாஸ் இருக்குது. ஸோ மெயினில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் லேட்ச் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் கவுண்ட் நம்ம சொல்லணும், எவ்வளோ கவுண்ட்டு அப்படின்ற நம்பர் நம்ம சொல்லணும். ஸோ 3 கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் வந்து 3 த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் லூப் 3 தடவை ஓடுது. சப்மிட்டில் வந்து ப்ராசஸரை கால் பண்ணி அதுக்குள்ளே லேட்சை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ 3 ரன்னபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 3 ரன்னபிள், ப்ராசஸர் வந்து ரன்னபிள், கவுண்ட் டவுன் லேட்ச் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே வர கவுண்ட் டவுன் லேட்சை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ரன் மெத்தட் வந்து என்ன பண்ணுறோம், ரன் மெத்தடில் ஸ்டார்டட் வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் பண்ணுறோம். எல்லா த்ரெட்டையும் 3 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ணி நம்ம வந்து கவுண்ட் டவுன் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். latch.countdown அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் டவுன்ன்ற மெத்தட் வந்து என்ன பண்ணுது, லேட்சில் கவுண்ட் டவுன் லேட்சில் இட் டிக்ரிமெண்ட்ஸ் தி கவுண்ட் ஆஃப் தி லேட்ச் ரிலீசிங் ஆல் தி வெயிட்டிங் த்ரெட்ஸ் இஃப் தி கவுண்ட் ரீச்சஸ் 0. இப்போ நம்மளோட கவுண்ட் டவுன் லேட்சோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு த்ரெட்டும் வந்து இந்த ரன் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஒரு த்ரெட்டும் வந்து இந்த கவுண்ட் டவுனை கால் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 த்ரெட் இருக்குது இல்லையா, ஏன்னா இங்கே ஃபார் லூப் வந்து 3 தடவை தானே ஓடுது. ஸோ 3 தடவை தான் இந்த ப்ராசஸர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 3 த்ரெட் இருக்குது, 3 ரனபிள் இருக்குது. அந்த 3 ரனபிள் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது 3 செகண்ட் வெயிட் பண்ணோடனே இந்த கவுண்ட் டவுன் லேட்ச் ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் 3 தடவை கால் ஆகும். ஒன்ஸ் 3 தடவை கால் ஆகும்போது இந்த 3ன்ற நம்பர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, டிக்ரிமெண்ட்ஸ் தி கவுண்ட் ஆஃப் தி லேட்சு. ஸோ ஒன்ஸ் அது 0 ஆனோடனே எங்கே வந்து வெயிட் ஆகிட்ருக்கோ த்ரெட்டு, அது வெயிட்டிங் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ரும். ஸோ எங்கே இது வெயிட் ஆகிட்ருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஷட் டவுன் கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணுறோம் பாருங்கள், latch.await நம்ம கால் பண்ணுறோம். லேட்ச் இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லேட்சை வந்து இங்கே வெயிட் பண்ண சொல்கிறோம். ஸோ இங்கே வெயிட் பண்ண சொல்கிறோம் அவைட்டு. ஸோ அவைட் என்ன பண்ணுது, அவைட் வந்து இங்கே டைம் அவுட்டும் கொடுக்கலாம். ஸோ இட் causes the current thread to wait until the latch has count down to 0 unless the thread is interrupted. இல்லைனா நீங்கள் அவைட் வந்து டைம் அவுட்டை பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். எனக்கு 10 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணேன், இல்லை 100 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணேன் அப்படின்னு நம்ம டைம் அவுட்டை பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அவைட்டில் வந்து சிஸ்டம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் க்ரியேட் ஆகி அந்த 3 த்ரெட்டுக்குள்ளேயும் வந்து ஸ்டார்டட் அப்படின்னு வரும். ஸோ ஸ்டார்டட் 3 தடவை வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த அவைட்டில் வந்து வெயிட் பண்ணும். ஸோ எப்போ இந்த அவைட் வந்து ரிலீஸ் ஆகும்னா, உங்கள் கவுண்ட் டவுன் லேட்சோட கவுண்ட் வந்து 0 ஆனால் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கவுண்ட் டவுன் லேட்சோட கவுண்ட் டவுன் வந்து 0 ஆகும். 3 த்ரெட்டும் வந்து இந்த லைன் ரீச் ஆகும்போது 3 த்ரெட்டும் வெயிட் பண்ணும், 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த லைன் ரீச் ஆகும்போது அது கவுண்ட் டவுன் வந்து 0 ஆகும். ஒன்ஸ் எல்லாம் 0 ஆனோடனே இந்த அவைட் வந்து வெளியில் வரும். ஸோ அவைட் வெயிட் பண்ணுற இடம் வந்து வெளியில் வந்து இந்த system.out.println வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 ஸ்டார்டட் வந்துடுச்சு. ஸோ ஒரு 3.5 செகண்டுக்கு அப்புறம் வந்து கவுண்ட் 0 ஆனதுனால நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்ற system.out.println வந்துருச்சு. இப்போது நம்ம இங்கே வந்து 2 தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கவுண்ட் டவுன் லேட்சோட கவுண்ட் வந்து 3 இருக்குது. ஆனால் இங்கே நம்ம லூப் வந்து 2 தடவை தான் நம்ம ரன் பண்ணுறோம். 2 த்ரெட்டு தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல 2 தடவை தான் இந்த கவுண்ட் டவுனுன்ற மெத்தட் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த கவுண்ட் டவுன் லேட்சோட நம்பர் வந்து 1 அப்படின்னு ஆகிடும். ஸோ 3ன்றது 2 ஆகும், 2ன்றது 1 ஆகும். அதனால் 0 ஆகாது. ஸோ 0 ஆகிற வரைக்கும் இந்த இடம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். latch.await என்ன ஆகும்னா 0 ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து எண்டே ஆகாது, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது எண்டே ஆகாது. ஸோ 2 தடவை தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா. கவுண்ட் டவுன் லேட்சோட கவுண்ட் டவுன் வந்து 3 தடவை இதை கால் பண்ணும், அப்போ தான் அது 0 ஆகும் இல்லையா.
ஸோ 3 தடவை நம்ம கால் பண்ணால் தான் இந்த ப்ரோக்ராம் வெளியில் வரும். அது வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எண்டே ஆகாது. இந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கவுண்டவுன் latch நம்ம யூஸ் பண்ணுறோன்னா எத்தனை கவுண்டவுன் நம்பர் நம்ம கொடுக்குறோம் அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அத்தனை தடவை வந்து கண்டிப்பாக நம்ம கவுண்டவுனுன்றது கால் பண்ணணும். latch.countdown நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து await வந்து ரிலீஸ் ஆகும். இல்லைனா await வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ இப்போ ரிலீஸே ஆகலை பாருங்கள், ஸ்டில் இது ரன் ஆகிட்டே இருக்குது. இது ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் தான், இது ரிலீஸே ஆகலை. ஸோ இப்போ நம்ம கவுண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா ரிலீஸ் ஆகிடும். இப்போ 3 தடவை கவுண்ட் டவுனுன்றது இது கால் ஆகும். ஸோ இது கரெக்டாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ 3.5 செகண்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட் வந்துடுச்சு, ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடுச்சு, இங்கே ரெட் கலர் மார்க் போயிடுச்சு. ரைட். ஸோ this is all about the countdown latch. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸு. java.util.concurrentல இந்த countdown latchன்ற கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டர் கவர் பண்ணுறோம் java.util.concurrentம். ஸோ இதில் தான் இந்த countdown latch கிளாஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வெயிட்டு உங்கள் வேலை முடிஞ்சோடனே அந்த வெயிட் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இதை வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஜாயின் யூஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எல்லா த்ரெட்டும் முடிஞ்சு ஜாயின்னு நம்ம கால் பண்ணுவோம். எல்லா த்ரெட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அது அங்கேருந்து வரும். அது நான் ஒரு த்ரெட்டுக்கும் நான் அந்த ஜாயினை கால் பண்ணுவேன். பட் இங்கே கவுண்டவுன் latchல காமனாக வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இது ஆல் அபவுட் தி கவுண்டவுன் latch. தேங்க்யூ.